பல முறை சொல்லியிருக்கோம், விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குது, மறுக்கிறதுல. ஆனால் சஸ்டெயின் பண்ணா 2026 சஸ்டெயின் பண்ணா. ஸோ திடீர்னு வந்து இன்னைக்கு காலில் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ வந்து அதை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ விஜய்ட்டையும் பாஜகட்டையும் வந்து தொடர்ந்து இருதரப்புலையும் பேசக்கூடியவங்க வந்து ஒரு சரியான தகவலை ரெண்டு பக்கம் பாஸ் பண்ணாங்கன்னா அது மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நான் இந்த வகையில் அந்த வழக்கமாக சொல்லணும், அந்த 49-51 அந்த பக்கம் வந்து பார்த்தா 51 வந்து வாய்ப்பு இல்லைங்கிறது தான். பட் வந்து இது தனிநபர்கள் சார்ந்த முடிவு. இதுக்கு வந்து நீங்கள் விஜய் வந்து கூட்டத்தில் சேருவார், அங்கே இருக்க ஒரு பொதுக்குழுவை செயற்குழுவை அப்படி கூட்டி பண்ணுற பிஸ்னஸ்லாம் கிடையாது. அவர் அறிவித்த எந்த தேர்தல் அறிவிப்புகளும் பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி அறிவிக்கப்படலை. அந்த வேலூரில் 2 அறிவிக்கிறார், தஞ்சாவூரில் 2 அறிவிக்கிறார், அப்படி தான் பண்ணுறார். திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த விஷயங்கள், திரு ஸ்டாலின் அறிவித்த விஷயங்கள், திரு ஸ்டாலின் ட்விட்டரில் அறிவிக்கிறார், பொதுக்குழு செயற்குழுலாம் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார், அண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய முக்கியமான நாளில் அறிவிக்கிறார். ஸோ அவங்கவுங்க அந்த மாதிரி அதை மாதிரி தான் விரும்ப பண்ணுறார். அப்போ திரு விஜய் அவர்கள் முடிவெடுத்தாருன்னா சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அது நடக்கும். விஜய் அவர்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு எனக்கு தோணுது 2026.